செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். அவரிடம் பேசுவோம். பாலாஜி, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெருமை மிக தருணமாக இருந்த சூழல்ல தற்பொழுது இந்த வென்ற அணியினர் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்தில் பல்வேறு அனுபவங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான விருந்தும் அளிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். பிரதமருடைய இல்லத்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது தற்பொழுதைய செய்தியாக இருக்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, விவரிங்க. நிச்சயமாக ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை அளிக்கும் தருணமாகத்தான் இதை சொல்ல வேண்டும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணை T20 உலகக்கோப்பை அடைந்துள்ளது. இந்திய வீரர்கள் வெற்றிகரமாக தொடரில் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பை இந்தியா எடுத்து வந்துள்ளனர். இத்தகைய தற்போது பிரதமருடனான சந்திப்பு நிறைவு பெற்றுள்ளது. இதன் பிறகு இந்திய வீரர்கள் தற்போது மும்பை புறப்பட்டுள்ளனர். டெல்லி விமானம் மூலம் மும்பை செல்ல உள்ளனர். மும்பை சென்றடையும் வீரர்கள் அங்கு நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுத்துவிட்டு மாலை 5 மணி அளவில் வெற்றி பேரணியில் பங்கேற்க உள்ளனர். மும்பையில் உள்ள புகழ்பெற்ற மரைன் டிரைவில் இருந்து வான்கடே மைதானம் வரை வெற்றி பேரணி நடைபெற உள்ளது. இந்த வெற்றி பேரணியில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் பங்கேற்க உள்ளனர். ரசிகர்கள் மத்தியில் இந்திய வீரர்கள் வெற்றி கோப்பை ஏந்தியவாறு திறந்தவெளி பேருந்தில் பேரணியாக செல்ல உள்ளனர். வான்கடே மைதானத்தில் இந்த பேரணி நிறைவடைய உள்ளது. தொடர்ந்து வான்கடே மைதானத்தில் இந்திய வீரர்கள் வலம் வர உள்ளனர். வெற்றி கோப்பையுடன் இந்திய வீரர்கள் வான்கடே மைதானத்திலும் வலம் வர உள்ளனர். வான்கடே மைதானத்தில் இதற்காக இன்றைய தினம் மட்டும் ரசிகர்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரு நாள் மட்டும் முதலில் வரும் ரசிகர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வான்கடை மைதானத்திற்கு ரசிகர்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் வான்கடை மைதானத்தில் தற்போதிலிருந்து ரசிகர்கள் குழும தொடங்கியுள்ளனர். ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக இது அமைய உள்ளது. ஏற்கனவே கடந்த 2007ஆம் ஆண்டு இந்திய அணி இது போன்ற ஒரு வெற்றி பேரணியில் ஈடுபட்டது. 2007ஆம் ஆண்டு தோனி தலைமையில் இந்திய அணி முதல் முறையாக T20 உலகக்கோப்பை வென்ற போது இந்திய வீரர்கள் வெற்றி பேரணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு 17 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வெற்றி பேரணி நடைபெற உள்ளதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. இன்று மாலை வாங்கடே மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது BCCI. கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பெருமை மிக தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது BCCI. இந்த நிலையில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்திய வீரர்கள் அடுத்ததாக இன்று மும்பையில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நிகழ்த்த இருக்கிறார்கள். அந்த பேரணி வாங்கடே மைதானத்தில் நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழல்ல அங்கு அவர்களுக்கான ஒரு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை முன்னிட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்று இலவசமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இருந்தே வாங்கடே மைதானத்தில் ரசிகர்கள் குழும தொடங்கிவிட்டார்கள் என்பதே தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.